அம்மாவின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிற நேரத்தில் நாம் அனைவரும் உறுதியோடு ஏற்கிற சபதம் அடுத்த ஆண்டு இன்னும் 12 அமாவாசைகள் கழித்து நடைபெற இருக்கிற சட்டமன்ற பொது தேர்தலிலே தமிழகத்தினுடைய 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவருடைய தலைமையிலே அமோக வெற்றி பெற வேண்டும் என்கிற வேறு சபதத்தை நான் ஏற்க வேண்டுகிறேன். அது மட்டுமல்ல அன்பு சகோதரர்களே, நம்முடைய கழகம் சில நேரங்களில் சோதனையை சந்தித்தாலும் இறுதியிலே நாம் படைக்க இருக்கிற வெற்றி வரலாறு என்பது மகத்துவம் வாய்ந்தது. 2011 சட்டமன்ற தேர்தல் பொது தேர்தல் வரையிலே திமுக ஆளும் கட்சியாக இருந்தது. பல்வேறு இடைத்தேர்தல்களிலே நாம் ஒரு சில தேர்தலில் டெபாசிட்டை கூட இழந்தோம். ஆனால் அதற்கு பிறகு 2011 பொது தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி 200க்கு மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளிலே நாம் வெற்றி பெற்றோம் என்பதை இங்கே குறிப்பிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 234 தொகுதிகளிலே 200க்கு மேற்பட்ட தொகுதிகளிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமோக வெற்றி பெற்ற அதிமுகவுடைய கூட்டணி தான் ஆளும் கட்சியாகவும் பிரதான எதிர்கட்சியாகவும் வந்தது. திமுகவாலே 2011 பிரதான எதிர்கட்சியாக கூட வர முடியவில்லை. அதே போன்று வர இருக்கிற சட்டமன்ற தேர்தல் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, நம் அனைவருடைய கடின உழைப்பின் காரணமாக திமுக என்கிற கட்சி வேரோடு வேரடி மண்ணோடு சாய்க்கப்பட்டு பிரதான எதிர்கட்சியாகவும் அண்ணா திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சி தான் வர வேண்டும் என்கிற வேற சபதத்தை எடுத்து நீங்கள் அனைவரும் நம்முடைய பொதுச் செயலாளர்கள் குறிப்பிட்டபடி பூத் கமிட்டிகளை நல்ல முறையில் அமைத்து அம்மாவினுடைய 77வது பிறந்தநாள் விழாவிலே தொடங்கி 78வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி முடிக்கிற நேரத்திலே நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நாற்காலிலே சேஞ்சார்ஜ் கோட்டையிலே அமைய வேண்டும் என்று சொல்லி அதற்கேற்ற வகையிலே நான் சொல்லுகிற உறுதிமொழியை நீங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புகழ் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, புரட்சித் தலைவர் அம்மாவின் புகழ் வாழ்கவே, வெல்க வெல்க வெல்கவே, கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய அரசியல் பணி வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, தமிழகத்தினுடைய அனைத்து தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னம் மாபெரும் வெற்றியை பெற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே அமரும் வகையில் சிறப்பான முறையில் பூத் கமிட்டி அமைத்து நல்ல முறையில் பணியாற்றி மாபெரும் வெற்றியை தவறாமல் பெறுவோம். திமுகவை அடியோடு வீழ்த்தி ஆளும் கட்சியாக அண்ணா திமுக பிரதான எதிர்கட்சியாக அண்ணா திமுகவின் கூட்டணியே வருகின்ற வகையில் கடினமாக அனைவரும் உழைப்போம், வெற்றி பெறுவோம், உழைப்போம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.